100 ரூபாய்க்கு புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு முடிக்க முடியும். கடன் வாங்கி பாடி பில்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. தயவுசெஞ்சு 10,000 ரூபாய் உங்களால மாசம் செலவு பண்ண முடியல அப்படின்னா நான் சொல்றது பேஸ் மினிமம் வெறும் ஃபுட்டுக்கு மட்டும். ரொம்ப ஃபேன்சியான பிராண்ட்ஸ், ரொம்ப ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸோ மிஷின்ஸோ தேவையில்லைங்க. கிரியேட்டிவ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன மாதிரி உடம்பு வந்துருங்களா. ஈஸ் அண்ட் 2+ grams of anabolics. வெல்கம் டு சேனல் கோச் ஆதி. ரொம்ப நாள் கேட்ச் ஒரு பாட்காஸ்ட். ரொம்ப நாள் கேட்ச்லாம் இல்லை, போன வாரம் ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணோம். என் கேமராமேன் வந்து வாய்ஸை வந்து சரி ரெக்கார்ட் பண்ணதுனால அதை நாங்கள் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ வெல்கம் டு தி பாட்காஸ்ட். ஸோ என்ன பாட்காஸ்ட் மோகன்? இன்னைக்கு டாபிக் பேர் வந்து பாடி பில்டிங் எக்கனாமிக்ஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு கவர் பண்றோம். ஸோ இந்த பாட்காஸ்டோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, ஸோ ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக் நானும் என் ஃப்ரெண்டும் அவங்களுக்கு குடிச்சிட்டு இருந்தோம். அங்க 2 பசங்க வந்துட்டு வந்து பேசினாங்க. இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் என் பேரு சரியா தெரியல அவங்களுக்கு, ஏன்னா என் பேரு பெருசா நான் சொன்னது இல்ல பாட்காஸ்ட்ல. என் பேரு தெரியல ப்ரோ, நீங்க இன்ஃபுளுசர் தானே? நான் இன்ஃபுளுசர் தான் கிடையாதுங்க நான் அப்படின்னு சும்மா கதை விடுறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு யோசிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இல்ல நான் உங்களை கோச் ஆதி வீடியோல பாத்துருக்கேன் நானு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பையன் சம்திங் விசாகப்பட்டினமோ ஏதோ ஒரு சின்ன இது ஊர்ல இருந்து வந்திருக்கான். வந்துட்டு உங்க வீடியோ பார்த்து தான் நான் ஜிம் வந்து கண்டினியூவா 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நல்லா டீசெண்டா பில்டா இருந்தான். ரூரல் ஜெனட்டிக்ஸ் அவனுக்கு அது இருக்கு. இப்போ இவ்வளவுதான் ப்ரோ ப்ரோட்டீன் எடுக்கிறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் அந்த எல்கார்னிட்டின் வீடியோ பத்தி பேசியிருந்தான். நீங்க நேச்சுரலா அதெல்லாம் கேட்டிருந்தான். நான் சொன்ன நேச்சுரலா கிடையாது, நேச்சுரல்ன்ற ஒரு வேர்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி யார் கேட்டாலும் நேச்சுரல் இது அன்நேச்சுரல் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே புரியுது ப்ரோ, அதுலதான் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப ப்ராடா நீங்க ரொம்ப இதுவா திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவ்வளோலாம் ஒன்றும் பெருசா இல்லை, நாங்க ஏதோ சும்மா பண்ணிட்டு இருக்கோம் பாட்காஸ்ட் அப்படின்னு. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு சென்னையில நீங்க உட்காந்துட்டு அது பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. எங்க ஊர் சைட்ல ஒரு சின்ன ஆடியன்ஸா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் உங்களை பத்தி பேசிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மெயினா அதுனா இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது வந்து நம்மளோட ஐடியாலஜி பண்ண வைக்கணும் அண்ட் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும். ஒரு மைண்ட் செட் தான் பேஸ்லைன் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் எல்லாரும் ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு ரீசனுக்கு தான் நம்ம பண்றோம். அது வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லைக் ரூரல் ஏரியாஸ்ல எப்படி தெரியுதுன்னு வந்து அவங்க வந்து பேசும்போது நல்லா இருந்தது. அண்ட் அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸா கேட்டாங்கன்னா, நான் இப்போ பாடி பில்டிங்ல இறங்குறேன், எனக்கு எவ்வளவு செலவாகும். And in the questions வந்து young people mostly who coming from poor background or middle income background ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், காலேஜ் போற பசங்க. ஸோ இந்த பாட்காஸ்டோட கோல் என்னன்னா, we are gonna talk about someone காலேஜ் படிக்கிறாங்க 21-year-old or 18-year-old who wants to get into bodybuilding as a career. அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். வெறும் எக்ஸ்பென்ஸ் பத்தி தான் பேச போறோம். கெரியர்ல சக்சீட் ஆவாங்களா இல்லையான்றதுலாம் அது நெக்ஸ்ட். அது we're going to talk about how much is going to cost per month அவங்களுக்கு. ஸோ அதோட கால்குலேஷன் வந்து நம்ம ஒரு ரஃபா ஒரு ஐடியா கொடுக்கணும். Is it worth doing it ன்றது வந்து அது சப்ஜெக்டிவ். அது வந்து நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் வச்சுக்கலாம். பாடி பில்டிங் worth doing itன்றது வந்து இந்த பாட்காஸ்ட்ல பண்ணிடுவோம். we'll touch upon few points. அதுனா நம்மளோட இது எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளோட இது சொல்றோம். அதுக்கு மேல அவங்க பண்றது அவங்க. So we are trying to give out a rough idea of ஒரு 60 kg அத்லீட்டா இருக்காங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு 75 kg அத்லீட், 90 kg athlete, smallest weight category to higher weight category. இவங்களுக்கு எப்படி எக்கனாமிக்ஸ் மாறுது, எவ்வளவு ஃபினான்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் per month, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு டாபிக்ல. ஸோ கம்மிங் டு த கொஸ்டின், இப்போ நீங்க ஒரு அத்லீட்டை ட்ரெயின் பண்றீங்க, யங் அத்லீட் ஹூஸ் பேஷனட் அபவுட் பாடி பில்டிங், ஜிம், லைஃப் ஸ்டைல், ஸ்டார்டிங் ஃப்ரம் காலேஜ், someone who is 17 or 16 அந்த மாதிரி வச்சுக்கோம். எவ்வளோ மந்த்லி ஸ்பெண்ட் ஆகுன்ற ஒரு ரஃப் ஐடியா அண்ட் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்துக்கணும். சரி, ஓகே, we'll keep into this mind. இது வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் பத்தி நான் பேசல, நம்ம என்ஹான்ஸ் பாடி பில்டிங் பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். ஓகேவா? So someone who has already been training for a few years, இதுக்கப்புறம் நான் என்ஹான்ஸ் ஆகணும், இதுக்கப்புறம் நான் பாடி பில்டிங் கெரியரா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நேச்சுரல் பாடி பில்டிங் வேணும்ன்றீங்களா? நேச்சுரல் பாடி பில்டிங் வந்து பெருசா there's not much of recognition for natural body building. நேச்சுரல் பாடி பில்டிங்கே கிடையாது. That is பாடி பில்டிங் காது ஒரு அளவுக்கு இருக்கு. நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணா recognition is very very less. And I don't believe in natural bodybuilding. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி natural bodybuilding சொல்றவங்க கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க to a point where it doesn't overdo it. மத்தபடி but we'll give them a two scenario. Okay, see, we'll give a scenario. வெறும் ஃபுட்டுக்கு மட்டும் என்ன காஸ்ட் ஆகும்? I will say something like someone who is starting out, they are not going to get into steroids immediately. அதுதான் நம்மளோட பேஸ்லைன் அட்வைஸ். Okay, let's keep 2 years let's go, minimum 2 years. அனபாலிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி minimum 2 years நீ ஆக்சுவலா ட்ரெயின் பண்ணதுக்கு. Okay, 2 years of training minimum சொல்றீங்க. Maximum will do 5 to 8 years
5 to 8 years அதுனா ஒரு பால் பார்க்க வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து பாடி பில்டிங்கை எங்கே ஏஜ்ல ஆரம்பிக்கிறது. சி இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அட் 14 அது 5 இயர்ஸோ 8 இயர்ஸோ இட் பி வெரி ஐடியல். ஏன்னா நீ 22 வரும்போது நீ வந்து அனபாலிக்ஸ் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் என்னன்னா 30ல தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை 28ல ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நீ 8 இயர்ஸ் கொடுத்தனா they are losing their prime already. 36 மேல படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ அனபாலிக்ஸ் பாட்காஸ்ட் வந்து I am targeting more on college students. Okay. ஏன்னா நான் அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் சோ அவங்க பேஸ் ஏஜ் 17 வெச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கறாங்க. சோ 22 வயசு வரைக்கும் அனபாலிக்ஸ் இருக்காங்க. 22 வயசு வரைக்கும். ஆமா 22 வயசு வரைக்கும் அவங்க நேச்சுரலா ட்ரெயின் காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு லைக் அது என்ன சொல்றது நீங்க வேலைக்கு போற வரைக்கும் சம்திங் அது வரைக்கும் அனபாலிக்ஸ் இருக்காம நேச்சுரலா ட்ரெயின் பண்ணுங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா see அந்த ஏஜ்ல அவங்க டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் எப்பவுமே பீக்ல இருக்கும்போது they have all the capacity to build muscle. அப்ப எதுக்கு நீ அனபாலிக்ஸ் தேவையில்லாம எடுத்து பொறுமையா இருக்காது அந்த வயசுல. see அப்படி அனபாலிக்ஸ் எடுத்து why do you want to like ruin your health? ஏன்னா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கச்சே மசில் நேச்சுரலா பில்ட் பண்ண முடியும் போது ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிடு. அப்புறமா நீ அனபாலிக்ஸ் எடுத்தா என்ன ஆகும்னா நீ லோ டோசேஜ்ல நிறைய மசில் பில்ட் பண்ண முடியும். நீ ஸ்டார்டிங்லயே அனபாலிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சனா ஓவர் தி இயர்ஸ் நீ ஆட் பண்ணிட்டே போணும் நிறைய. இந்த crowd கிட்ட if you talk about side effects they won't அதனா என்ன சொல்றது அவங்க they won't worry because they are very young. அந்த அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி இருக்காது. சைடு எஃபெக்ட்ஸ் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஆனாலும் பார்த்துக்கலாம் தான் தோணும். ஓகேவா சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. லக்கிலி அது என்ன சொல்றது கரெக்டான கைடன்ஸ் இல்லை, அதனால விட்டேன் நான் அதை. ஸோ அந்த சைடே போல. ஸோ 5 to 6 years and 22, 23 வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது யூ கேன் திங்க் அபவுட் ஸ்டெராய்ட்ஸ் அதனை இது. ஸோ இன்னொரு மெயின் ரீசன் அதனை வேலைக்கு போகும்போது ஏன் சொல்றோம்னா they can handle the finances properly. ஏன்னா ஒரு வேலை இருக்கு, ஒரு ஜாப் இருக்கு, உனக்கு ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னா நீ பண்ணலாம். இல்லையா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், வீட்டுல இருந்து நீ எதுவுமே பண்ணாதடா நான் காசு தரேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்ற ரேஞ்ச்ல இருந்தாங்கன்னா அதர்வைஸ் இல்லை நீ ஏதோ ஒரு பாடி பில்டிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸா உனக்கு ஒரு ஜாப் வேணும். நான் தான் சொல்றேன் ஒன் ஆன் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ இஸ் பெட்டர். அந்த 5 இயர்ஸ் நீ ஆக்சுவலா பண்ணி 22 இருக்குது. இன்னும் ஃபினான்ஷியலாகவும் யூல் பி ஸ்ட்ராங்கர் இனஃப் டு டு பிளட் ஒர்க். உனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தால் அதை நீ போய் சரி பண்றதுக்கு ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு உனக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கும். உனக்கு அனபாலிக்ஸ் வாங்குறதுக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் காசு இருக்கும். மெயினா ஐ வில் சே these people are the ones who are getting misguided so much and ஈஸியா அவங்களோட ignorance வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து I will advise like any coach தமிழ்நாட்டில் or anyone who's telling you to take steroids சின்ன வயசுல 17ல இருக்கீங்க 17 to 25 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க, ஜிம்முக்கு வந்து ஒரு 1 to 2 years தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் கோச். அந்த டைம் பீரியட் அந்த ஏஜ்ல வந்து உனக்கு என்ன வேணும்ன்றதை உன்னால டிசைட் பண்ண முடியாத போது when you screw it up then நீ திருப்பி வேற ஏதாவது ஸ்போர்ட் பண்ணாலும் போக முடியாது. இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அதனால அந்த நேரத்துல வந்து டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன், டேக் யூர் டைம், அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் உனக்கு இதுதான் உனக்கு லைஃப், இதுதான் உனக்கு கரியர் நீ முடிவு பண்ணலாம், then you can start taking it. Yeah, not lot of coaches இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதன என்ன சொல்றது willing to sacrifice. ஏனா மெயினா இங்க தான் லைக் நீங்க வந்து கோச்சிங்ல you make money, okay, and you run two gyms and stuff like that. அதுல இருந்து you are making money. You don't want to like scam someone to make money first of all. தேவையில்லையே. But the thing is இங்க அப்படிதான் work ஆகுது. நான் 90% ஸ்கேம் பண்ணி தான் காம்படிஷன் நான் லட்சம் ரூபாய் தரணும் நான் யார்ட்டையும் கேட்கல. என்னோட கோச்சிங் ஃபீஸ் இது நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீ வெளில போய் எங்க வேணாலும் வாங்கிக்கோ, இல்ல யாரா சோர்ஸ் சொல்றேன் நீ போய் வாங்கிக்கோ, அவ்வளவுதான். So I'm not going to deal with it because I'm not into that. My main arena is coaching. I'll coach you and I'll get a fees for coaching. இவங்க எப்படி லைக் இங்க இருக்கிற ஜெனரல் கோச்சஸ் எப்படி பண்றாங்கன்னா they have a tie up with black market dealers who sell supplement and அதன என்ன சொல்றது supplement in sense like steroids அதன இவங்க என்ன பண்றாங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்டெராய்ட்ஸ் கூட கிடையாது, லைக் அப்ராட்ல இருந்து வரதோ அந்த மாதிரியும் கிடையாது. லோக்கல்ல இங்கே லைக் அதன டெல்லியில இந்த மாதிரி அதன என்ன சொல்றது டெல்லி ஆர் சம் மகாராஷ்டிரா ரூரல்ல எங்கன்னா வீட்லயே பண்ற ப்ராடக்ட்ஸ் சீரியஸா லைக் பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணி அது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளவு பெரிய டோஸ் இருக்குன்னா அதுல ஒரு 5 to 6 milligrams தான் ஆக்சுவல் டெஸ்டோஸ்டெரான் இருக்கு. அதுல அது தூக்கி லைக் என்ன ஏதுன்னே தெரியாம they are just giving out and எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இப்போ இதுக்கு ஒரு 2500 ஆகுதுன்னா அதோட எக்ஸ்பென்சிவ் சேமா தான் இருக்கு. நீங்க ஒரு இம்போர்ட்டட் மெடிசன் வாங்குறீங்கனாலும் ஆக்சுவலி நிறைய பேர் தெரியுது ஸ்டெராய்ட்ஸ் ஆக்சுவலி சீப். ஸ்டெராய்ட்ஸ் ஆக்சுவலி சீப். ஆமா ஆமா. ஓ வே புரோட்டீனோட ஆக்சுவலி சீப் இந்தியால. ஆமா நீங்க அதுக்கு அப்புறம் இதுக்கு சீப்ல இல்ல இவன் பணக்காரன் இல்ல உண்மையில இல்ல. நீ போய் மெடிக்கல் ஷாப் போ, டெஸ்டோஸ்டெரான் 250 mg ஒரு வாயில் எவ்வளவு ரூபான்னு கேட்டு பாரு, 150 ரூபாய். அதுதான் ஒரு வாரத்துக்கு நீ ஒரு ஷாட் எடுத்தா கூட 350 rupees ஆகும் போது வே புரோட்டீனோட சீப் ஆக்சுவலா. ஆனா இவங்க எல்லாருமே இந்த கோச்சஸ் தான் மேக் இட் லுக் ஆக்சுவலி இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நீ வா 2 லட்சம் ரூபாய் தர கம்மி அவ்வளவு செலவு ஆகவே ஆகாது. ஒரு ஃபுட்டுக்கு தான் மெயினா ஆக்சுவலா செலவாகும். புரோட்டீன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒன் டெய்லி உனக்கு வந்து 200 கிராம் நீ புரோட்டீன் எடுக்கணும்னா அதுதான் ஆக்சுவலா காஸ்ட் ரொம்ப அதிகம்.
anabolic இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா லைக் ஒரு 50,000 60,000 பேக்கேஜா கூட உங்களுக்கு எல்லா மெடிசன்ஸ் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு they are going and procuring like 5,000 6,000 rupeesக்கு மெடிசன் ப்ரொக்யூர் பண்ணிட்டு பேசிக்கா ஒரு 5-6 மெடிசன் ப்ரொக்யூர் பண்ணிட்டு அண்ட் அதை வந்து பசங்க ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லையே அன்றானுங்க 5-6 குட்டி விட்டா இவனுங்களும் அதனை நம்புறானுங்க பெரிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவனுங்களும் சுத்துறாங்க ஆக்சுவலா கம்மி டோசஸ் கொடுத்தா நம்ம மேலும் கீழையும் பாக்குறானுங்க அப்படி ஆயிடுச்சு அது இவ்வளவு எடுத்தா போதும் நம்மளுக்கு வாலிபால் ஆடுறோம் இவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். Coming back to so essential like college போறவங்க first வந்து they don't have to take too much on அது என்ன சொல்றது worry about first food gym membership and diet அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுதுன்னு நம்ம ஒரு பேஸ் மேத் போடலாம் இப்போ. ஓகே சோ ஒரு இப்பதான் ஆரம்பிக்க போறாங்கன்னா say about 65 kilos இருக்காங்களா இல்ல 70 kilos 60 kgs வச்சுக்கலாம் 60 kgs athlete was a college student 18 to 17 to 19 year old. ஓகே அவங்க வந்து என்ன பண்ணலாம்? see but 120 grams of protein is base minimum. Okay, this is 2 times body weight. But if 500 grams chicken சாப்பிட்டனா you get about 100 grams of protein. 500 grams chicken how much is going to cost him? 200 rupees. Okay. Plus 20 grams க்கு நீ eggs எடுத்துக்கலாம். Eggs is cheap. 6 ரூபாய் ஒரு egg நினைக்கிறேன். egg white அது சென்னை இல்ல ஊர் சைடுல இன்னும் கம்மி. சரி சென்னை வச்சுப்போம் மேக்ஸிமம் காஸ்ட் வச்சுப்போம் ஐயோ ரெண்டே வச்சுப்போம் நம்ம 6 rupees ஒரு egg வச்சுக்கோ ஒரு eggல 3 gram protein இருக்கும். நான் again yellow white மட்டும் தான் சொல்றேன் yellow சேர்க்காம நான் சொல்றேன் வெறும் egg whites மட்டும் சொல்றேன். So இன்னொரு 6 முட்டை தேவைப்படும். So 36 rupees on that. 36 rupees. So 236 rupees per day will be your protein cost. Okay, what about so 240 வச்சுக்கோ easy calculation காக. இல்ல and other fiber and minerals. See, rice லாம் வீட்லயே இருக்க போறது உங்களுக்கு. rice தான் cheap. So rice ஒண்ணு பெருசா ஒண்ணு ஆட் பண்ண முடியல. வெஜ்ஜீஸ் என்ன வெஜ்ஜீஸ் அவங்க கரெக்ட்டா வீட்ல என்ன பண்றாங்களோ அத அவங்க எடுத்து போறாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷனலா இவனுக்குன்னு செலவாக போறது இல்ல. ஓகே இப்போ வீட்ல இருந்து இவனுக்குன்னு அடிஷனலா செலவாகிறது நம்ம மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும். Okay, one who starts with a 60 kgs body weight category they have to spend about 240 rupees on protein. 240 rupees like up to that gym cost gym membership cost. சார் நம்ம ஊர்ல 2-3 ஜிம் இருக்கு. ஒரு ஜிம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இன்னொரு ஜிம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அது அவங்களோட அஃபோர்டபிலிட்டி பொறுத்து. நான் வந்து நம்ம ஜிம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் ஜிம்ல ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 500 ரூபாய் நினைக்கிறேன். ஆமா ஏசி எல்லாம் கிடையாது. நானும் அந்த வொர்க் அவுட் பண்ணேன். ஆமா 500 ரூபாய் அந்த ஜிம்ல. சோ அந்த ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணி நான் வந்து அமைச்சர் ஒலிம்பியா வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சோ இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் சொல்லணும். ஜிம்ஸ் ஆர் மிஷன் actually doesn't matter. லைக் நீங்க எங்க ட்ரெயின் பண்ணாலும் ஒழுங்கா கன்சிஸ்டன்ட்டா ட்ரெயின் பண்ணாலே you should be able to build muscle அவ்வளவுதான். ஏன்னா அமைச்சர் ஒலிம்பியா வரைக்கும் நான் லோக்கல் ஜிம் 500 ரூபாய் தான் அந்த ஜிம்முக்கு. ஏசி தான் கிடையாது. அந்த ஜிம்ல தான் நான் வொர்க் அவுட் பண்ணேன். அந்த ஜிம்ல தான் நான் மசில் பில்ட் பண்ணேன். ரெண்டு டம்பிள்ஸ் மிஷின்ஸ் இருக்கும். பட் என்ன சூப்பர் காலிபரேட்டர்லாம் இருக்காது மிஷின்லாம். அத நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். see ஐசோலேஷனுக்கு மிஷின்ஸ் வேணும். பேசிக் மிஷின்ஸ் இருந்தா போதும். ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா நான் வந்து இந்த பர்టిక్యులர் பிராண்ட்ல எக்யூப்மென்ட்ஸ் போட்டா மட்டும் தான் மசில் பில்ட் ஆகும்ன்றதெல்லாம் அவங்க ஜிம்மோட வந்து சேல்ஸ்க்காக யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் அது. பட் ஆனா லைக் எனி குட் ப்ராப்பர் லைக் பேசிக் மிஷின்ஸ் அண்ட் barbells and dumbbells is more than enough. ரொம்ப ஃபேன்சியான பிராண்ட்ஸ் ரொம்ப ஃபேன்சியான எக்யூப்மென்ட்ஸோ மிஷின்ஸோ தேவை இல்லைங்கிற மசில் பில்ட் பண்றதுக்கு. சரி ஓகே 7200 to 7300 rupees per month வெறும் புரோட்டீன் மட்டும். அண்ட் ஜிம் காஸ்டும் இதுலயும் இன்க்ளூட் பண்ணல. So anyone who starting 60 kg 17 to 18 year old athlete like they can start with 8,000 rupees per month on இல்ல சப்ளிமெண்ட்ஸ் நீ ஆட் பண்ணா மேபி லைக் வைட்டமின் டி மெக்னீசியம். சோ லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் a pre workout intra workout EAA அதெல்லாம் இப்ப தேவையில்ல. சோ இது வந்து ரொம்ப பேஸ் லைன். ஆமா இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பட்ஜெட்டிங் போடுவோம். லைக் கொஞ்சம் அதனா I can expand little bit அந்த பட் இந்த பேஸ்ல you still need to take vitamin D எடுக்கணும். மெக்னீசியம் எடுக்கணும். fish oil இதெல்லாம் உன்னோட ஜெனரல் ஹெல்த்துக்காக. சோ அதெல்லாம் வந்து உன்னோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண போறது உன்னோட ரிகவரி இம்ப்ரூவ் பண்ற போறது. ஸோ இதெல்லாம் பேசிக். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து உனக்கு பெருசா காஸ்ட் ஆகாது. நீ இது எல்லாமே எடுக்கணும்னாலுமே உனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாய் உனக்கு ஆகும். அதுக்கு மேல ஆக போறது. ஸோ சரி another 2000 rupees on top of it. ஸோ 10,000 ரூபாய்னு வச்சுக்கோ. 10,000 ரூபாய் like someone who wants to take like vitamin supplements and creatine நான் ஆடே பண்ணலையா? கிரியேட்டின்லாம் தேவையில்லை சொல்றது மாதிரி. கிரியேட்டின் வந்து இல்லைனாலுமே நீ மசில் பில்ட் பண்ணலாம். ஓகே கிரியேட்டின் இருந்தால் தான் மசில் பில்ட் பண்ண முடியும்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் வந்து எடுக்கலன்னா அப்படியே மசிலாம் சுருக்கணும். இது எடுக்கலன்னா மசிலே பில்ட் ஆகாது ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க எனக்கு சம்டைம்ஸ் சிக்கனோட பீஃப் சம்டைம்ஸ் சீப்பா இருக்கு. உங்களால பீஃப் சாப்பிட முடியாது. நீங்க பீஃப் எடுத்தாலே போதும். உங்களுக்கு இனஃப் கிரியேட்டின் சோர்சஸ் அதுலயே உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் சிக்கன் போடுறதுனால ஏன்னா ஜென்ரலா மேக்ஸிமம் பாப்புலேஷன் சிக்கன் எடுப்பாங்க. அதனால சிக்கன் டிஃபரெண்ட் வெயிட் கேட்டகரி நான் இனிஷியலா சொன்னேன்னா அகைன் வெயிட் கேட்டகரி டிபெண்ட்ஸ் ஆன் அதுக்கு அப்புறம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆப்வியஸா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஓ ஃபுட்டோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆக போகுது. So for example இப்போ someone who's 90 kgs like they will be all fat
பட் சின்ன வயசுலேயே 90 kgs இருக்காங்க ஆப்வியஸ்லி they're gonna have some level of fat or எக்ஸ்ட்ரீம்லி ஹைட்டாக இருக்கிறவங்க இதுவாக இருந்தால் லீனாக இருந்தால் கூட they will be on 90 kgs. ஸோ அவங்க லைக் how much they should spend on like protein. இப்போ இவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 200 rupees நம்ம சொன்னோம். 90 kgs அதர் எக்ஸ்ட்ரீம் ஹென் அவங்களுக்கு எவ்வளோ? 90 kgs மசிலா 90 kgs ஃபேட் ஆகுது மேட்டர். நீ சொல்ல மாதிரி ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பாடி வெயிட் வரணும்னு பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இப்போ they want to come down to 70 kgs னா I would say about 150 to 160 grams of protein is more than enough. 180 எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பாடி ஃபேட் தான் உங்களுக்கு 90 kgsமே. இட்ஸ் நாட் மசிலுங்கும் போது லீன் பாடி மாஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ சே about 150 grams of protein வேணும்னு வச்சுக்கோ. அதில் நம்ம 120 பேசணும். ஸோ இன்னும் 30 grams protein தான் எக்ஸ்ட்ரா. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு டிஃபர் so much. Probably they can take from egg or like one scoop of whey protein or whatever. அந்த மாதிரி whey protein I think ஒரு scoop 50 ரூபாய். But 90 kgs someone who's tall and lean அந்த மாதிரி like 85 kgs to 90 kgs அப்படி கச்சே 180 grams of protein தேவைப்படும். 180 grams of protein. So like 180 grams. So 2 times ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களா body weight? But நீங்க சொல்றீங்களா 2 times body weight இருக்குன்னு. இது கான்ட்ரடிக்ஷனா இவங்க என்ன போட்டுறாங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி லைக் மிடில் இன்கம் ஆடியன்ஸ்க்கு வந்து ரியாலிட்டியே சொல்லாம, ஏன்னா அவனுங்க கூட லைக் 2 times பாடி வெயிட்ல தான் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க மசில் பில்ட் பண்றதுக்கு. பட் ஆனா இவனுங்க என்ன கேமரால என்ன சொல்லிடுறானுங்க 1 gram நீ எடுத்தா போதும், 1.5 grams எடுத்தா போதும், அண்ட் ப்ரோட்டீனுக்கு நீ எவ்வளவு மாசம் 100 rupees செலவு பண்ணா போதும். இந்த வீடியோல நம்ம என்ன சொல்லணும்னா, நீ பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைச்சனா இது நீ எடுங்க. உன்னால இத அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஓகே அட்லீஸ்ட் பேஸ் மினிமம் 1 time your body weight எடுங்க. பட் எஃபிஷியன்ட்டா மசில் பில்ட் பண்ண முடியுமானா கிடையாது. You need 2 times body weight of protein to build muscle for sure. Yeah. அது நான் வந்து கிளியரா சொல்றேன். பாடி பில்டிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். மினிமமா வெறும் லாஸ்ட் டைம் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னீங்க, காசுல தான் பாடி பில்டிங் பண்ணாதீங்க. கடன் வாங்கி பாடி பில்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு 10,000 ரூபாய் உங்களால மாசம் செலவு பண்ண முடியல அப்படின்னா நான் சொல்றது பேஸ் மினிமம் வெறும் ஃபுட்டுக்கு மட்டும். நீங்க இதுக்கு அப்புறம் அனமாலிக்ஸ் சொல்ல போறீங்கன்னா அதோட காஸ்டிங் கொஞ்சம் நாங்க போறோம். பட் ஆனா செலவு பண்ண முடியல அப்படின்னா பாடி பில்டிங் ஸ்போர்ட் எடுக்காதீங்க. So, okay, coming back to 90 kgs and they are going to spend about 240 rupees on protein. So, 240 to 230 rupees. 300 rupees, I think. Say 300 rupees. 300 rupees into, so they are going to spend about 9,000 rupees per month. 9,000 rupees per month. Okay, without gym fees and stuff. Gym fees and without basic supplements. Okay. So, basic supplements 2,000. Yeah. Gym fees ஒரு 1000 ரூபாய். Okay. So, 12,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. Okay. So, இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இங்க இருக்கிற எலிட் அது என்ன சொல்றது, புல்தி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் இப்போ ஒரு மேட்ச் போட போறேன் நான். ஓகே. அவங்க என்ன நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ someone who has really லைக் ஃபினான்ஷியலா பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்ல காசு கொடுக்குறாங்க. வீட்ல காசு கொடுக்குறவங்களுக்கு ஸோ அவங்கள யாரும் கேவலப்படுத்தல. ஆனா அது என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கச்சே ஆரம்பிக்கச்சே என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி என்னால் செலவு என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென் I could spend more. நான் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்சது, நிறைய வாங்க முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. நான் வீட்டில் பண்ண வரைக்கும் நான் நேச்சுரலாக தான் பண்ணியிருந்தேன். ஒபியஸாக நான் சொன்ன 8 years நேச்சுரலாக பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் தான் காஸ்ட் ஆகும். அந்த ஃபுட்டு காஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ I was fortunate. என் வீட்டில் நான் அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தேன். ப்ரோட்டீன்லாம் கேட்டாங்கன்னா போட்டுருவேன்ட்டாங்க. அவங்க இதுவரைக்கும் வெஜிடேரியன் ஃபேமிலி ஹவுஸ்லேருந்து எனக்கு சிக்கன் பண்ண அலோவ் பண்ணாங்க. வாரணமாயிரம் ஃபேமிலி தான். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு someone who is well off, like அவங்க வந்து they don't mind about spending so much on, so அவங்களோட எக்கனாமிக்ஸ் அண்ட் அவங்களுக்கு நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ண போறோம்னு சொல்லலாம். நான் இவங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நான் சொல்றேன் நான். பிகாஸ் இஃப் ஐ ஹேட் ஆல் த மணி பேக் தென் நான் என்னென்ன விஷயத்துக்குலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல கரெக்டான விஷயம். பட் ஈவன் ஸோ நான் பாடி பில்டிங் கெரியர் எடுக்கிறேன், நான் இப்போ திருப்பி 14க்கு போகிறேன். இஃப் ஐம் கோன் ஸ்டார்ட் வித் ஐ வில் ஃபர்ஸ்ட் லைக் so 70 kgs, so 60 kgs வச்சுக்கலாம், 60-65 kgs. I'm going to do at least 2 or 2.2 times my body weight of protein. Okay வா, பேஸ் மினிமம் இதான். இதுல நீ என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா maybe you can add a creatine, you can add an essential amino acid into it, ஒரு ப்ரீ வொர்க்அவுட் நீ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். so ப்ரோட்டீனுக்கு I will spend about 3 to 400 per rupees, 3 to 400 rupees per day நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுல சப்ளிமெண்ட்ஸ்க்கு வந்து ஐம் கோனா ஸ்பெண்ட் அபவுட், நான் கண்டிப்பாக கிரியேட்டின் எடுப்பேன், வே ப்ரோட்டீன் வாங்க போகிறேன், அண்ட் இடபிள்யூ வாங்குவேன். ஐ எம் நாட் கோனா கோ ஃபார் பிசிடபிள்யூ. தட்ஸ் a smart choice. த்ரீ திங்ஸ் ப்ரீ வொர்க்அவுட் நீ ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ வொர்க்அவுட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 திங்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது? சி ப்ரீ வொர்க்அவுட் அபவுட் இப்போ நானே இப்போ ப்ரீ ஒர்க்அவுட் வாங்குறேன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. முன்னாடிலாம் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் ப்ரீ ஒர்க்அவுட், இப்போ 6,000 ரூபாய் ப்ரீ ஒர்க்அவுட். Actually இது நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம். அது எப்படி சப்ளிமெண்ட் கம்பெனிஸ்லாம் they increase in price like so much.
நான் வந்து இதுக்கு காஃபி குடிச்சு ஒர்க் அவுட் பண்ணிடலாம்னு தோன்றுது எனக்கு லிட்டரலாவே. And if you notice, it is always the demanded supplements that getting like ஆமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. highly marketed supplements தான் அது பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு. Actually இந்த supplements, so for example creatine 1000 ரூபாய் தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. ப்ரீ ஒர்க் அவுட் 6000 ரூபாய்ங்கற ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் 6500 ரூபாய்ங்கறான். வே புரோட்டீன் கூட நான் அவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன். நான் இன்னொரு பாட்காஸ்ட் சொல்றேன். அது பின்னாடி ஒரு டார்க் வேர்ல்ட் இருக்கு. சப்ளிமெண்ட் டார்க் வேர்ல்ட். நான் ஒரு ரீசெண்டா அது ஒரு சப்ளிமெண்ட் கம்பெனி ஓனர் மீட் பண்ணி பேசினேன். இது பின்னாடி இருக்கிறது அது நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல டீடைலா பேசலாம் வேற இருக்காது. அது நான் பேசவே விரும்பல. பட் ஆனா ஐ திங்க் அது என்ன சொல்றேன், அது செப்பரேட்டா ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும். யாருன்னா இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அது மாதிரி லைக் அந்த டைப் ஆஃப் என்ன சப்ளிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி மணி பண்றாங்க உங்களை வச்சு அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஸ்கேம்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் இட்ன்றதை பத்தி நாங்க இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் பேசுகிறோம். ஸோ கம்மிங் பேக் டு ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வே ப்ரோட்டீன் இட்ஸ் கோன் காஸ்ட் மீ 5,000 rupees 5 to 6. So let's say நான் ஒரு 5 to 6,000 I will keep it around 5,500 rupees for வே ப்ரோட்டீன். ஓகேவா 5,500 rupees for வே ப்ரோட்டீன் அண்ட் EWA ஒரு 3000 rupees. EWA 3,500 வச்சுக்கோ. 2000 ல இருந்தே இருக்காது. ஓகே 2500 வச்சுக்கோ. சோ 25 வச்சுக்கிறேன் நான். எல்லாம் மிட் ரேஞ்சே நான் போட்டுக்கிறேன் நான். சோ அது ஒரு 25. ஓகே and then EWA what I will again buy apart from this creatine for sure. அது வந்து ஒரு 800 rupees வந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. I will put 800 rupees on that. ஓகேவா other than that வேற என்ன நான் வாங்குவேன் நான்? magnesium and all these essential things. அதான் சொன்னேன் அப்பயே 2000 ரூபாய் அது வரும்ன்றேன் நான். 2,500 வரும். அவ்வளவுதான். essential so magnesium, vitamin D, fish oil and other than that as vitamin B12 நீ ரெட் மீட் எடுக்கலனா vitamin B12 தேவைப்படும். பட் இது எல்லாமே ரொம்ப cheap, that's not very expensive actually. So let's say I will put that as another 2,000 rupees on expense on top of this. வேற என்ன இன்னும் கொஞ்சம் little bit is there any essential fruits and vitamins அதெல்லாம் ஏதாவது ஆட் பண்ணுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பார்த்துட்டு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஷேக் குடிங்க, இந்த ஃப்ரூட்டை போடுங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. see ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் you need your protein, fats and carbs. other than that your micronutrients. Who wants to do it lavishly கொஞ்சம் நல்லாவே நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அதுலயே இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா போணும்னா ஹைப்பர் ஆப்டிமைசேஷன் போணும்னா இன்னொரு 10,000 கூட ஆட் பண்ணிக்கலாம். 30,000 rupees வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் without gym fees and stuff. so 21,300 rupees. ஸோ someone who has all well off அவ்வளோதான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ ஓகேவா இது வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் டு 3 years கேரியர். பேஸ் மினிமம் 10,000 மேக்ஸ் டு மேக்ஸ் 21,000 வரைக்கும். ஆக்சுவலாக இதில் ப்ரீ ஒர்க் அவுட் ஆட் பண்ணணும். ப்ரீ ஒர்க் அவுட் ஆட் பண்ணல. ப்ரீ ஒர்க் அவுட் ஆட் பண்ணாமல் பண்ணணும். ஆமாம் 21,000. ஆமாம் ப்ரீ ஒர்க் அவுட் ஆட் பண்ணணும். அது 25,000. 25,000 overall. ஆமாம். So widely range from any college athletes நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா it's going to cost you minimum from 10,000 to 25,000 rupees. You have to keep in mind. இந்த 100 ரூபாய்க்கு புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டு முடிக்க முடியும். 150 ரூபாய்க்கு புரோட்டீன் சாப்பிட்டு முடிக்க முடியும். இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா புரோட்டீனும் கிடைச்சா அப்படி சொல்றதெல்லாம் வந்து கதை கொடுக்கறாங்க கிடையாது. இதான் ரியாலிட்டி. இவ்வளவு ரூபாய் செலவாகும் மினிமம் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 60 kg இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வே புரோட்டீனே தேவையில்லை. சாப்பிடுங்க. சாப்பிட முடியலனா பாடி பில்டிங் பண்ணாது. சிம்பிள் அவ்வளவுதான். சோ ஆகும்போது பாடி பில்டிங் பண்ணாதீங்க. பண்ணுங்க. பட் ஆனா அதுக்கு தேவையான ஃபினான்சஸை ரெடி பண்ணிக்கோங்க. சோ ஆஃப்டர் 3-4 years down the line career அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் குள்ள என்டர் ஆவறாங்க. அப்போ பண்ணும்போது லைக் how much is going to cost? பேஸ்லைன் ஸ்டெராய்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பேஸ்லைன் ஸ்டெராய்ட்ஸ் இப்போ 2 component ஸ்டெராய்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சைக்கிள். ஓகே. 2 components. It's not going to be very expensive at all. Okay. It is very cheap. So 2 components இல்லனா 1 component வெறும் டெஸ்டோஸ்டெரான் மட்டும் கூட எடுத்து நீங்க வந்து பண்ணலாம். 1 component சைக்கிள் கூட ரன் பண்ணலாம். For your first cycle. First one who wants to start with baseline minimum testosterone இது. See அதான் முன்னாடியே சொன்னேன் ஒரு while 350 rupees which is the top grade pharmaceutical போய் வாங்குது. I'm not asking you to get any black market la வாங்க சொல்ல நான். ஏன்னா அதுல என்ன இருக்குனே தெரியாது. நீ pharmacy-ல போய் வாங்கினா உனக்கு என்ன இருக்குன்னு அது உனக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி pharmacy-ல போய் வாங்கிக்கலாம் அத. So 350 rupees per week. 1,400 rupees per month. அவ்வளவுதான். Okay and இன்னொரு காம்பனன்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னு வெச்சுக்கோ. ஒரு போல்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து இந்த மசில் போடணும்னு நினைக்கிறேங்கம்போது we can add another one more component. That is also not going to be very expensive. That will be another 1,600 rupees per month. Yeah. 3,200 rupees per month. So that is like the baseline start. Like 3,600 rupees தான் anabolics-க்கு ஆகும். மொத்தமே ஆகும். அவ்வளவுதான் ஆகும். Okay. இவங்க வந்து சொல்ற மாதிரி லட்சக்கணக்கிலலாம் ஆகாது. பட் என்ன பிரச்சனைனா நீ anabolics எடுக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா
உன் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் வந்து blood works பண்ண ஆரம்பிக்கும். சோ உன்னோட blood worksக்கு நீ வந்து supplements எடுக்க ஆரம்பிக்கணும். And that is going to be expensive. இது பார்க்க ஆரம்பிக்கணும். See blood work பார்க்க ஆரம்பிக்கணும். So blood work வந்து it cost you about 7,500 rupees. But once in 4 months இல்ல 5 months எடுத்தா நீ போதும். So 7,500 rupees into divided by 5 போடு. Okay, that's like 4,500 rupees. 1,500 rupees. Okay. And அதுக்கு and you need additional supplements now. இப்போ வந்து ஒரு liver support பண்றதுக்கு you need a supplement. ஒரு kidney support பண்றதுக்கு you need a supplement. உன் cholesterol profile வந்து மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு manage பண்றதுக்கு you need a supplement. And other than that mood swings and all this. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் நீ வந்து மூடிட்டு மெடிடேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் சைக்கிள் பேஸ் சைக்கிள்னு வெச்சுக்கோ. So 3,600 rupees. 3,600 rupees. Plus additional as a supplement cost will cost you about அதுதான் ஆக்சுவலா இதோட எக்ஸ்பென்சிவ் ஆகும். So that will anywhere cost you அது ஒரு 10,000 ரூபாய் வெச்சுக்கோ. 10,000 rupees. அதுவா to maintain your blood work. ஆமா. Like நல்ல supplements. 10,000 rupees per month. 10,000 rupees per month to maintain your blood work. Okay. So actual anabolics cost is cheaper. But அதனால வர side effects manage பண்றதுக்கு you need supplements. That is going to cost you. That's going to cost you. And அதை monitor பண்றதுக்கும் that's going to cost you. ஆமா. So அதனால தான் நான் என்ன சொல்ல ஸ்டெராய்ட்ஸ்ல இறங்கி ஆதி அதன ஒரு வாட்டி நீ என்ஹான்ஸ் பண்ணு அதன பாடி பில்டிங் பண்ணு அப்படி சொல்லும்போது காசு இல்லப்பா 25,000 to 40,000 செலவாகும் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு. So how is that cost going to increase as we keep building muscle or as we go அத பத்தி பேசுவோம். So next section இப்போ என்ன பண்ணிரலாம்னா இப்போ 25,000 to 40,000 வந்து ஒரு இனிஷியலா ஒரு அத்லீட் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 21 year old அந்த மாதிரி 23 ல இருக்காங்க வேலைக்கு போறாங்க. They're going to bear this cost. But in the cost we didn't add like two costs we didn't add. One is insurance. Medical insurance is very necessary. நிறைய பேர் வந்து medical insurance எடுக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அதை emphasize பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு you need a good coach to guide you. இந்த ரெண்டு காஸ்ட் நம்ம அத ஆட் பண்ணல. So அந்த 15,000 ல so medical insurance is going to cost them like 7,000 rupees per year. So like 7k like சின்ன வயசுல போட்டாங்கன்னா it's going to cost them like 7k to 15k வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். I think so 16,000 rupees plus ஒரு கோச் நீ ஹையர் பண்ணனும். இப்போ அங்கதான் இதுவே ஆகுது. அங்க நல்ல கோச் யார் இருக்கா, நல்ல சர்டிஃபிகேஷன் இந்த ஊர்ல இல்ல, நல்ல கோச் கூடவா இல்ல. ஸோ நம்ம வந்து எனக்கு லிட்டரலா நல்ல கோச் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. நல்ல கோச் ஆப்வியஸா இருக்காங்க சென்னையில, இல்லைன்னா நான் சொல்லல. நான் லைக் சென்னையில அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்காங்க. ஐ கேன் see some people are doing really good content and they also align with our ideologies and they are like scam பண்ணனுமோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் நிறைய பேர் தமிழ்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. say about 8 to 10,000 rupees tariffs எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க டாரிஃப்ஸ் என்னன்னு தெரியாது. பட் ஐ வில் say about 8 to 10,000 rupees per month. நம்மளோட டாரிஃப் மட்டும் சொல்லலாம் நம்ம, ஏன்னா அவங்க டாரிஃப் என்னன்னு தெரியல. சில பேர் like they might even charge in lakhs. So அது எனக்கு தெரியல. What you will say 8,000 per month from if they want to cost training, online training from you. And weekly check-ins and all weekly check-ins எல்லாமே protocols எல்லாமே supplementations everything is going to be covered for now. So this is your current price for now. It's going to be not going to be the same in the future as well. So like so I only do a minimum of 3 months. I don't do per month because it's just not worth doing per month. Okay. So 3 months is 24,000. So monthly it's going to cost you. So that's like 16,000, another 8,000 rupees. So 24,500 rupees. Yeah. Apart from supplementation. Apart from food. Apart from food and gym membership and இது வந்து just நம்ம gym membership foodலாம் போட்டோம்ல, base minimum 10,000 ரூபாய் போட்டோம், top end 21,000 போட்டோம், in between எடுத்துக்கோ 15,000 எடுத்தனா கூட 15,000 plus 25,000 40,000 rupees if you're doing your first cycle and your first competition with coaching per month. Okay. So 3 மாசம் நீ ஒரு காம்படிஷன் ரெடியா இரு அப்படினா it will cost you only 1.2 lakhs, not 3 or 4 lakhs. இவனுக்கு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. கூட ஒரு காம்படிஷன் ஸ்டேஜ் ஏத்துற எல்லாமே from supplementation to நான் சொல்ற supplementation இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொலஸ்ட்ராலுக்கு லைக் லிவருக்கு இதுதான் they will not consider all those stuff. So இது எல்லாமே சேர்த்து it is going to cost you only like what 40 to 50,000 rupees per month. 50,000 rupees per month. So which is going to be about 1.2 lakhs for a 3 months or a 4 months. இப்போ இதெல்லாம் பேசியாச்சு. Now we have to come to the conclusion, body building பண்ணலாமா? Is it worth doing those things? நீ பண்றல இப்படி வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாமே சொன்ன ப்ரோ எனக்கு ஒரு 2 ஷோ பண்ணனும் அப்புறம் நான் பண்ண போறேன். அந்த 2 ஷோ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? லைக் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டு இன் தட் 2 ஷோ? நீ யாரை ப்ரூவ் பண்ணதுக்காக நீ பண்றேன்னு எனக்கு தெரியல. தி திங் இஸ் தட் doing the 2 shows can also screw your health for the rest of your life. And also screw up the finances for your rest of the life. Rest of the life
finances பண்றதுக்கு படாது பட் ஆனா see two shows பண்ணனால you are going to spend so much much of money. Health wise if you are not able to reboot your testosterone levels back to normal you have to be in TRT for life. ஓகேவா இப்போ நீங்க அப்படி சொல்றீங்களா ஹெல்த் விஷயமா நீங்க சொல்றீங்க அதே கான்வர்சேஷன் I will tell it as finance someone who is like coming from a very poor background like வீட்லயே பெருசா சொல்லல கடன் வாங்கினா யாரும் பாடி பில்டிங் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட்ல வந்து இதுனா 20% அதான் வேஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷம் is going to take time to see என்னன்னா நீ வின் பண்றல வின் பண்ணி தான் பைஸ் பண்ணி கிடைக்குமா கிடைக்காது ஒரு பேர் கிடைக்கும் ஆல்ரெடி நீ வின் பண்ணிருக்க இது வின் பண்ணி என்பிசி ஜெயிச்சிருக்க ஓகே நீ ப்ரோ கார்டு வாங்கினாலும் காசு கிடையாது அதுக்கப்புறம் நீ போய் ப்ரோ ஷோஸ் ஜெயிக்கணும் நீங்க ஒலிம்பியா ஸ்டேஜ் போனாதான் காசு ஓகே தி திங் சார் இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா இப்போ ஜெய் கட்லர் ரோனி கால் பேர்லாம் நீ காம்படிஷன்ஸ் வின் பண்ணா ஒரு மேகசின்ல போடுவாங்க ஒரு இன்டர்வியூஸ் எடுப்பாங்க நிறைய கம்பெனி ஸ்பான்சர் பண்ணும் உனக்கு பைசா கிடைக்கும் I will say that is the western culture இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த கல்ச்சர் இப்போ இங்க இந்தியாவுக்கு வருது இப்போ என்ன ஆயிடுதுன்னா சோஷியல் மீடியாக்கு போயிடுது அது நீ பெரிய பாடி பில்டர் ஆகலாம் பட் உன் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இல்ல நோ கம்பெனி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் ஆன் யூ இப்போ எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா நீ சோஷியல் மீடியா நல்லா இருந்ததுன்னா உன கம்பெனி வந்து உன ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருக்காங்க நீ என்ன பெரிய அத்லீட் இருந்தாலும் சோஷியல் மீடியால எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு ஏன் நிக் வாக்கர்ல இருந்து இப்ப இருக்க டாப் அத்லீட் சாம்சங் டாலர்ல இருக்கு அதெல்லாம் என்ன சொல்றது இங்கேயும் லைக் சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அகைன் லைக் அதோட ஆர்வையும் எப்படி சொல்றதுன்னா someone who can capture like ப்ராப்பரா if they know business and ஒரு இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க if they can understand like இப்படிதான் ஒர்க் ஆக போகுது அந்த மொமெண்டம் அப்படியே கேப்சர் பண்ணி if they going to settle they going to settle or else அவங்க they're going to be broke for the rest of the life தான் and 100% broke ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு நான் பாக்குறேன் இங்க எவனுக்கும் அந்த ஐடியாவே கிடையாது எதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பாடி பில்டர்ஸ் they just அப்படியே பாடி பில்டிங்னா என்னன்னு தெரியாம other route what they are trying to do is இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் உள்ள போலாம்னு சொல்றாங்க and now what do you think about that see இருந்தது முன்னாடி இருந்தது நீ வந்து பாடி பில்டிங் நல்லா பண்ணா உனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் it will not be a very high paying job and it will also be a job that is going to be for your நீ என்ன படிச்சிருக்கியோ அதுக்கு பேஸ் பண்ணி கிடைக்கிற ஜாப் தான் இருக்கும் சில ஜாப் வெறும் 15000 தான் சம்பளம் கொடுப்பானுங்க 15000 சம்பளம் வச்சு நீ பாடி பில்டிங் கூட உன்னால பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ 20000 சம்பளம் கிடைக்கும் 30,000 சம்பளம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல உனக்கு நீ என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி அதை வச்சு உன்னால பாடி பில்டிங் கூட உன்னால பண்ண முடியாது So government job வந்து they think it's lifetime க்கு நமக்கு செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க like tier 2 tier 3 audience government jobsமே இப்ப வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்பலாம் ஏசியால போய் ஜெயிச்சா மட்டும் தான் government jobs கொடுக்காங்க இல்லனா உங்களுக்கு அந்த government jobsமே இல்ல இப்ப government jobsமே ரொம்ப கம்மியாயிடுச்சு and I don't want to go into the politics of government job குள்ளே ஸ்போர்ட்ஸ் கோட்டாலயே நிறைய politics இருக்கு so அதுக்குள்ளலாம் இப்ப போறேன் படனா is it worth it ன்னு கேட்டனா இல்லன்னு நான் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது see you create a revenue for yourself பாடி பில்டிங்ல காசு வராது அதனால பாடி பில்டிங் சுத்தி நீ எப்படி காசு பண்ண போறேங்கிறது நீ ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும் மைண்ட் அதுக்கப்புறம் நீ பாடி பில்டிங் பண்ணுங்க சோ பாடி பில்டிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா ட்ரை டு கிரியேட் a revenue first and then come into body building அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் that's your take that's okay, my hard take is don't come into bodybuilding at the first place I've been a bodybuilder throughout my life and I'll be a bodybuilder till I die so அதனால சொல்ல மாட்டேன் I'll tell fix your finances and come into bodybuilding. I will say don't come into bodybuilding, but because the ROI is actually negative, and என்னோட டேக் என்னன்னா you train passionate வந்து ஜிம்ல ட்ரெயின் பண்ணுங்க you train to look good you train to build an aesthetic physique you train to satisfy yourself then adana compete பண்ணி I will never support someone who is going to competitive bodybuilding space simply because I never bought in the idea of like நான் compete பண்ணி some institution is going to give me certificate and the certificate தான் என்னோட value determine ஆகுது என்னோட physiqueன்றது வந்து I personally I don't that doesn't resonate with me like இன்னொரு institution for any foreign body or pro card இருக்கட்டும் they are going to validate my physique that's not something for me and that is my take and I will advise someone who's into entering into gym and bodybuilding and things like that you have to determine your own physique உங்களுக்கு ஹாப்பியா இருக்கீங்களா அது வந்து உங்களோட பாடி உங்களோட இமேஜ் and you should have the control over it that is my take on this yeah body building professional பண்றீங்களோ இல்ல நீங்க recreational பண்றீங்களோ பட் ஆனா வொர்க் அவுட் பண்ணுங்க ஒழுங்கா சாப்பிடுங்க have a good physique muscle இருக்கணும் even I think body fat கம்மியா இருக்கணும் அது இருந்தா மட்டும் தான் you can be even like you're not going to compete like anyway இந்த இதுல வந்துட்டீங்கன்னா expense I am still spending a lot of money on அது என்ன சொல்றது see to be healthy you need to spend money but if you take like healthy is my goal now right now healthy is not my goal now வந்து more towards adana look and bodybuilding தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் to be healthy you don't have to spend so much ஆமா you have to spend much actually
compared to any obviously protein எடுத்தாகணும் 2 times body weight protein and எடுத்தாகணும் to have like nutrition so my base minimum 10,000 rupees இருந்தா போதும் ஒரு மாசம் to 10, look good 10 to 15,000 rupees like to healthy to healthy lifestyle and to look good and everything அது போதும் அதுக்கப்புறம் நீங்க ப்ரொஃபஷனலா பண்றனா தான் it's gonna take you this thing but health is a different concept அது வந்து but apart from that yeah you can there's two takes ஆதி வந்து காம்படிட்டிவ் பாடி பில்டிங் பண்ணுங்க பட் ஆனா உங்க finances கரெக்ட்டா பாத்துக்கிட்டு வந்துருங்க my take is don't go into competitive bodybuilding do bodybuilding for your own anything like but ஆனா ரெண்டு பேரோட வியூவும் சேம் like you know at the end of the day finances has to support so if you're going to go into competitive bodybuilding ஆதி சொல்ற மாதிரி fix your finances as come if you don't want to fix your finance just stay in bodybuilding but don't compete அதுதான் என்னோட டேக் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நாங்க நம்புறோம் இல்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு கன்ஃபியூஷன் இல்ல நிறைய பேர் யோசிக்க வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நானு சோ யோசிங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் பாய்